Hi friends, welcome to Clickbox Tamil. நீங்க உங்களுடைய சிஸ்டம்ல Google Chrome or Microsoft Edge browser யூஸ் பண்ற யூசரா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய browser-ஐ க்ளோஸ் பண்ணிட்டு உங்க சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா மாடர்ன் browser-ஆன Google Chrome and Microsoft Edge browser-ஐ யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் த யூசர் சிஸ்டம் உடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாடர்ன் ப்ரௌசர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற மேக்ஸிமம் ரேம்ஸை இந்த ப்ரௌசர் கன்சியூம் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் Google Chrome அண்ட் Microsoft Edge ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது சிஸ்டமில் ஹை ரேம் கன்சியூம் பண்ணுறதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ப்ரௌசர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக Google Chrome ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட் கார்னரில் அவைலபிளாக இருக்கிற 3 டாட் மேலே கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி குரோமுடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பர்ஃபார்மன்ஸ் டேபை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெனரல் அண்ட் ஸ்பீடில் அவைலபிளாக இருக்கிற எந்த ஆப்ஷனையுமே நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணாமல் ஒன்லி மெமரி சேவர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்ணுறதால Google Chromeல மல்டிபிள் டேப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற டேப்ஸை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா டேப்ஸையுமே இந்த மெமரி சேவர் ஆப்ஷன் இன்ஆக்டிவ் ஆக்கிடும். இட் மீன்ஸ் டேப்ஸ் க்ளோஸ் ஆகாமல் ஒன்லி மெமரி சேவ் பண்ணுறதுக்காக அந்த டேப்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற டேப்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பேசிக்காகவே Google Chrome ஆர் Microsoft Edge ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் டேப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதால எல்லா டேப்ஸுமே ஆக்டிவாக இருக்கிறதால சிஸ்டமுடைய ரேமை ப்ரௌசர்ஸ் ஹையாக கன்சியூம் பண்ணும். அதனால ப்ரௌசருடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவரால் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெமரி சேவர் ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணுறதால ஒன்லி ஆக்டிவாக இருக்கிற ஆப்ஸில் மட்டும்தான் மெமரி கன்சியூம் ஆகும், ரிமைனிங் இருக்கிற டேப்ஸில் மெமரி கன்சியூம் ஆகாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக Google Chrome ப்ரௌசரில் மெமரி சேவர்ன்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக மைக்ரோசாஃப்டுடைய எட்ஜ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ரைட் டாப் கார்னரில் அவைலபிளாக இருக்கிற 3 டாட் மேலே கிளிக் பண்ணி அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசருடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே சிஸ்டம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ற டேப் மேலே கிளிக் பண்ணி இந்த டேப்பில் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ப்ரௌசருடைய பர்ஃபார்மன்ஸ் டேபை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் டிஃபால்ட்டாகவே மெமரி ஆட்டோமேட்டிக்கலி புட் டேப்ஸ் டு ஸ்லீப் என்ற ஆப்ஷன் ஆனாக இருக்கும். இட் மீன்ஸ் நாம் Google Chromeல பண்ண அந்த சேம் ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் டிஃபால்ட்டாகவே ஆனாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் ஆன் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி புட் டேப்ஸ் டு ஸ்லீப் என்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சு நீங்கள் இங்கே டைமிங்கையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இங்கே பவர் ஆப்ஷனில் எனர்ஜி சேவர்ன்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணுறதால மைக்ரோசாஃப்ட் எட்ஜை நீங்கள் யூஸ் பண்ணும் போது ஹைலி பேட்டரி கன்சியூம் பண்ணுறதையும் நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ப்ரௌசர்லையுமே இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறம் ஒன்லி ஆக்டிவாக இருக்கிற டேப்ஸில் மட்டும்தான் மெமரி கன்சியூம் ஆகும். பட் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற டேப் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற டேப்ஸில் ஒரு சில டேப்ஸை நீங்கள் இன்ஆக்டிவ் பண்ணாமல் அதுவும் ஆக்டிவாக வச்சுக்கணுன்னா Google Chrome ஆப்ஷனில் அதே செட்டிங்ஸில் ஜெனரல் ஸ்க்ரீனில் ஆல்வேஸ் கீப் திஸ் சைட் ஆக்டிவ் என்ற ஆப்ஷனில் ஆட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஆட் சைட் மேனுவல் என்ற ஆப்ஷனில் அந்த சைட்டை நீங்கள் என்டர் பண்ணி ஆட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால நீங்கள் கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கிற டேப் மட்டும் இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற மல்டிபிள் டேப்ஸ்லையும் நீங்கள் பர்டிகுலர் டேப்ஸை ஆக்டிவாக வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜிலையும் ஜெனரல் ஆப்ஷனில் ஆல்வேஸ் கீப் திஸ் சைட் ஆக்டிவ்ன்ற ஆப்ஷனில் ஆட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இங்கேயும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்க வேண்டிய சைட்டை என்டர் பண்ணி ஆட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால மைக்ரோசாஃப்ட் எட்ஜிலையும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற டேப் மட்டும் இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற டேப்ஸில் பர்டிகுலர் டேப்பையும் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் உங்களுடைய Google Chrome அண்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் பண்ணுறதால இந்த 2 ப்ரௌசருடைய ஹை மெமரி யூசேஜை ரெடியூஸ் பண்ணி ப்ரௌசர் அண்ட் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸையும் ஓவராலாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அண்ட் கிளிக்பாக்ஸ் தமிழில் அப்லோட் பண்ணுற நியூ டெக் வீடியோஸை நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கணுன்னாலும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.